ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக போடுவேன் நான் தக்காளி, அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சு நான் வணக்கிறேன். இப்போ தக்காளி வணங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு வணக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து புதினா தழை போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஊற விட்டுப்போம் கறியை. இப்போ அதை எடுத்து நம்ம போட்டு வணக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா அதில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு தான் உப்பு போட்டோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டிருக்கோம். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேஸ்ட்டெலாம் அரைச்சி போட்டு நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடை டேஸ்ட்டை விட நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வீட்லேயே நல்லா பிரியாணி ரெடியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, வீட்லேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுமா பாருங்க. எப்படி இருக்கு வினோ? எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.